கண்ணியமிக்க அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா நம்மை இந்த துல்ஹஜ்ஜுடைய 10 நாட்களில் நம்மை வைத்திருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். இந்த 10 நாட்களுடைய சிறப்பை குறித்து இமாம் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டும் போது, அல்லாஹு தஆலா நமக்கு கடமையாக்கிய 5 கடமைகள், 5 இஸ்லாத்தின் 5 தூண்கள் என்று நாம் சொல்வோமே, கலிமா, தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ். கலிமாவை விட்டுவிட்டு தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ், இந்த 4 விஷயமும் எந்த ஒரு காலகட்டத்திலும் ஒன்று சேராது துல்ஹஜ்ஜுடைய இந்த 10 நாளை தவிர. இந்த 10 நாட்களில் நம்மால் தொழ முடியும், நம்மால் நோன்பு வைக்க முடியும், நம்மால் ஹஜ்ஜு செய்ய முடியும், அதே போன்று நம்மால் சதக்காக்களையும் கொடுக்க முடியும். இதையே நாம் நம்முடைய ரமலானுடைய மாதத்தில் நாம் எடுத்துக்கொண்டால் ரமலானில் நம்மால் ஹஜ்ஜு செய்ய முடியாது. அப்போ அந்த ரமலானை விட இந்த மாதத்தில் இந்த 10 நாட்கள் சிறப்பாக இருக்கக்கூடிய காரணம் இதுதான். இந்த ஹஜ் என்ற அந்த யாத்திரை தான் இதற்கு முக்கிய காரணமாக இருக்கின்றது. அன்புமிக்கவர்களே, அல்லாஹு தஆலா நமக்கு அந்த ஹஜ் செய்வதற்கு வாய்ப்பு தரவில்லை என்றாலும் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்ய வேண்டும். யா அல்லாஹ், எவ்வாறு இன்றைக்கு அந்த ஹாஜிகள் அந்த ஹஜ்ஜில் இருக்கின்றார்களோ, உன்னுடைய காபாவை பார்க்கின்றார்களோ, எவ்வாறு அவர்களுக்கு அந்த கண்குளிர்ச்சியை கொடுத்தாயோ, அதே போன்று எங்களுக்கும் வரும் காலத்தில் உன்னுடைய காபாவை பார்த்து அந்த கண்குளிர்ச்சியை பெறுவதற்கு எங்களுக்கு வாய்ப்பை தாடா என்று பிரார்த்திக்க வேண்டும். இந்த 10 நாட்களில் நாம் செய்யக்கூடிய துஆ அல்லாஹ்விடத்தில் நிச்சயம் ஏற்றுக்கொள்ளப்படும். அன்பு மிக்கவர்களே, பிரார்த்திப்போம். அல்லாஹுடைய அந்த வீட்டை சென்று பார்ப்போம். இன்ஷா அல்லாஹ், அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட வாய்ப்பை நமக்கு தந்தருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.